வருமானிப்போம். அப்ப எப்போ உங்களுக்கு கர்ம வாழ்க்கையில் இந்த முக்தி கிடைக்கும்? பரீட்சைக்கு பிறகு உங்களுக்கு வைக்கக்கூடிய சோதனையில ஜெயிக்கணும். அப்ப பரீட்சையில நம்ம ஜெயிக்கணும்னா பாடம் படிக்கணுமா வேண்டாமா? அந்த பாடம் தான் இந்த சோதனைகளை நீங்க ஜெயிப்பது. அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கணும்? நம்பிக்கை அசையாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அப்பதான் நடக்கலைன்னா என்ன? அப்ப இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு நடக்கும். இல்ல அது நடக்க கூடாதுன்னு இருக்குது, அதனாலதான் சாமி அப்படி விட்டுட்டாரு. அவர் மீது நம்பிக்கை இருந்தா இப்ப ஒண்ணு இல்ல. நம்ம சாதாரண ஒரு தாயையே எடுத்துக்குவோம். ஒரு அம்மா பக்கத்து வீட்டு பையன்கிட்ட ஒரு காசை கொடுத்து ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்றாங்க. இந்த பையனும் போனான். போயிட்டு ரொம்ப லேட் ஆகி வந்தான். இந்த அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப லேட் ஆகி வந்த உடனே என்னடான்னு அவன் அப்படியே திருன்னு முடிச்சான். டேய், உங்கள்கிட்ட காபி பொடி வாங்க சொன்னலடா, காசு கொடுத்தான்ல, இவ்வளவு லேட்டா இந்த பக்கத்துல இருக்க கடைக்கு போய் இவ்வளவு நேரமா, எங்கடா காபி பொடி ஏன்னு கேட்டான். இப்ப அவன் சொன்னான், ஆண்டி போகும்போதே காசு தொலைஞ்சு போச்சு ஆண்டி, நான் அதெல்லாம் எனக்கு தேடிட்டு இருக்கதான் லேட் ஆயிட்டு, காபி பொடி வாங்கிட்டு வரல ஆண்டி. இப்ப இந்த அம்மாவுக்கு உடனே மனசுல வரும், இந்த பையன் பொய் சொல்றானா, காசை எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு கடைக்கே போகாம தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றான்னு உடனே ஒரு எண்ணம் போய் வருமா வராதா? நார்மலா ரொம்ப நாள் அவன்கிட்ட பழகி அவன் நல்லவனா இருந்தா அப்ப வராது. ஆனா நிறைய கேள்வி கேட்பாங்க. நீ காசை எங்க வச்சிருந்த? பாக்கெட்ல வச்சிருந்தியா? மேல் பாக்கெட்டா, கீழ் பாக்கெட்டா, நிக்கர்ல வச்சிருந்தியா, கையில வச்சிருந்தியா? போகும்போது உங்களோட யார் வந்தா? என்ன நினைச்சிட்டு போன? எந்த ரூட்ல போன? அவன் சொன்னது முழுமையா அப்படி நம்ப மாட்டான். இந்த கேள்விகள் ஓடும். அதுக்கும் பிறகுதான் ஒரு சந்தேகம் வரும். இல்லை, இவன் ஏமாத்திட்டான் அவன் சொல்லக்கூடிய பாணியை பார்த்துட்டு. ஆனா இது தாம் பையன் காசு கொடுத்து விடுறாங்க. அவனும் இதே மாதிரிதான் திரும்பி வந்து நிக்கிறான். காசு தொலைஞ்சிட்டுமா, நான் வாங்கலம்மா, தேடி இருந்தேன், லேட் ஆயிடுச்சு. ஒரு கேள்வி கேட்கணும். என்ன பண்ணுவாங்க? பாட போய் தேடுவோண்டான்னு சொல்லி ஓடுவான். நம்பிக்கை. ஏன்னா நம்ம பெற்றோர்கள் இல்ல, நம்ம பையன் இல்ல. உடனே கூட்டு போய் எப்படி போன கண்ண? இந்த ரூட்ல தான் போனியா? பாரு, எங்க பாரு, இங்க பாக்கெட்ல தான் ஓட்ட இருக்குதா? அவன் சொன்னது அப்படியே நம்பிக்கொண்டு அவன் பின்னாடி பயணிப்பார். அது தாய். ஏன்னா அவன் மீது நம்பிக்கை இருக்கிறது. நிறைய பேர் அம்மாவை ஏமாத்துற பசங்க எல்லாம் இருக்கிறாங்க, அது வேற. பொதுவாக சொல்றேன், 90% தாயும் பிள்ளையும் ஏமாத்துறது இருக்காது, நம்பிக்கையில் தான் போகும். அப்ப அந்த அம்மா அப்படியே நம்பிட்டு போய் தேடுறாங்க, கிடைக்கல, விட்டுறாங்க. அதுக்கு பிறகு அதை சிந்திக்கிறது இல்ல. ஆனா இதே அடுத்தவனா இருந்தா, காசை தொலைச்சிட்டு வந்துட்டானே, சில உங்க அம்மாட்ட காசு வாங்கிட்டாடா அப்படி கேட்கறவங்களும் இருப்பாங்க. இதானே தொலைச்ச, எனக்கு காப்பி வீடு வாங்கணும், உங்க அம்மாட்ட போய் வாங்கிட்டு வாப்பா, எனக்கு அந்த காசு வேணும்பாங்க. ஆனா பையன் அப்படி நிற்பாங்களா அடம் பிடிச்சு? இதுதான் நம்பிக்கை. அந்த பிலீவ்னஸ்ங்கிறது உங்கள்கிட்ட எப்படி இருக்கணும்னா, அப்பழுக்கு இல்லாமல் இருக்கிறது. முழுமையாக ஒரு தடவை நம்பிட்டா ரெண்டாவது பேர்ந்து வரக்கூடாது, மாறக்கூடாது. யாரு எது சொன்னாலும் சரிதான். அந்த நம்பிக்கையை யாரும் சிதைக்க விடக்கூடாது. அதுதான் ஞானத்துல நீங்க பயணிப்பதற்கு அடித்தளமாக இருக்கும். இப்போ உங்களுடைய நான் மொத்தம் சொன்னேன், பொது வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குது, உலகம் கற்றுக் கொடுத்த பாடம்னு. அந்த பாடத்துல தான் இதெல்லாம். ஒரு நம்பிக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். கல்லானாலும் புல்லானாலும் கணவன் சொல்லுவாங்க. உடனே புல்ல போய் கட்டிட்டு இருப்பாங்களா, கல்ல கட்டிட்டா இருப்பாங்க? உங்க வீட்டுக்காரன் கல்லு மாதிரி இருந்தாலும் சரிதான், புல்லு மாதிரி பயன்படாம இருந்தாலும் சரிதான், நீ அவனை தான் ஏத்துக்கணும், அவனை ஒத்துதான் ஆகணும். அதுதான் பாடம். உடனே புல்லா என் புருஷன் சொல்ல முடியாது. நான் போய் கல்லையா கட்டியிருக்கேன்னு கேட்க கூடாது. ஒரு அனுபவமா நம்ம அதை எடுத்துக்கொள்வது ஓமானமாக சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயம். அதே மாதிரிதான் அந்த அடிநிலை உலக பொது பாடத்துல நீங்க முதல்ல நம்பிக்கை வைக்க வேண்டும். நான் இதை ஏற்கனவே சொல்றேன், ஞான பயணத்திற்கு நம்பிக்கை என்பது தேவை. இந்த நம்பிக்கை எதற்கு தேவைன்னா, நீங்க பாக்குற பொருள் எல்லாம் இல்ல, நீங்க வாங்கக்கூடிய பொருள்ல இல்ல, வாழக்கூடிய வாழ்க்கையில இல்ல. மெயினாக இந்த நம்பிக்கை எதுக்கு வேணும்னா, நாளைக்கு உங்களுக்கு குரு கிடைக்கிற பொழுது இந்த குருவை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு இந்த நம்பிக்கை வேணும். அடுத்த கட்டம், இவர்தான் இறை என்றும் ஏற்றுக்கொள்வதற்கும் நம்பிக்கை வேணும். அதுக்குதான் உங்களுக்கு விதி சொன்னேன். முதல்ல இறையே குருவாக வந்திருக்கன்னு நம்பணும்.
அப்புறம் இந்த குருதான் இறைன்னு நம்பணும். இந்த 2 நம்பிக்கையின் மேல்தான் நீங்க ஞானம் பயணிக்க முடியுமே தவிர, ஞான பயணம் அப்பொழுதுதான் உங்களுக்கு சிறப்பாகும்.